வணக்கம். கதைப்போமால இன்னைக்கு இல்ல, இல்ல. கதையரசியில இன்னைக்கு நம்ம ஒரு த்ரில்லர் நாவல் கேட்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைப்போமாவுக்கு குடுத்த சப்போர்ட்ட இந்த சேனலுக்கும் குடுங்க. இந்த சேனல் ஒரு குழந்தை மாதிரி. இந்த குழந்தையோட வளர்ச்சி உங்களோட சப்போர்ட்ல தான் இருக்கு. சோ, நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில, இப்போ நம்ம என்னோட முதல் கதைக்கு போயிடலாம். அத்தியாயம் 1. இடம் சென்னை. காலம் ஜூலை 1985. மாலை 5 மணி. வானமே கருமேகங்களால் மூடப்பட்டிருந்தது. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள் நம் கதையின் நாயகி மாலதி. இன்னும் மழை நிக்கவே இல்லையே என்று மெதுவாக முணுமுணுத்தாள். மாலதி, சமையலறையிலிருந்து அவரது தாய் அழைத்தார். இதோ வரமா. கையில் இருந்த கடிதத்தை மடித்து மீண்டும் உறையில் வைத்தாள் மாலதி. அந்த கடிதத்தை இன்று மட்டும் அவள் 10வது முறையாக படித்திருந்தாள். அன்புள்ள மாலதி, நீ எப்பவுமே சொல்லுவியே, கல்யாணம் ஆன பிறகும் நம்ம நட்பு மாறக்கூடாதுன்னு. அது இன்னைக்கும் மாறல, என்னைக்கும் மாறாது. கண்டிப்பா இந்த மாசம் நீ வந்துடு. உன்னை ராகவனும் பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நாங்க இப்ப சேலம் பக்கத்துல பனமரத்துப்பட்டியில ஒரு பெரிய பழைய வீட்டுல இருக்கோம். ரொம்ப அமைதியான ஊர். உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த லெட்டர்ல நான் அந்த வீட்டு விலாசத்தையும் எழுதியிருக்கேன். நீ கண்டிப்பா வரணும் மாலதி. இப்படிக்கு உன் ரேவதி. என்னடா, அந்த கடிதத்தையே திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு இருக்க? சிரித்தபடியே தாய் கேட்டார். ரேவதிய பாக்கணும்னு ஆசை வந்துடுச்சுமா. ரொம்ப நாளாயிடுச்சுமா. உங்க 2 பேரும் சேர்ந்தா உலகத்தையே மறந்துருவீங்களே. கல்லூரியில இருந்தப்போ ஒரு நாள் கூட சண்டையே போட்டதில்லமா நாங்க. இல்லையே. தாய் சிரித்தார். சண்டை போட்டீங்களே. எப்போ? ஒரு தடவை நான் செஞ்சு கொடுத்த லெமன் ரைஸ யார் சாப்பிடுறதுன்னு சண்டை போட்டீங்களே. இருவரும் சிரித்தனர். 7 வருடங்களுக்கு முன்பு சென்னையில் இருந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரி. மதிய உணவு நேரம். மாலதி, என்ன உங்க வீட்டுல பண்ண அதிரசத்தை நீ கொண்டு வந்திருக்க தானே? இல்லையே. ஏய், நீ பொய் சொல்ற. உனக்கு எப்படி தெரியும்? நீ பொய் சொல்லும்போது உன்னோட மூக்கு செவந்து போயிடும். அடிப்பாவி. இருவரின் சிரிப்பும் கேண்டீன் முழுவதும் எதிரொலித்தது. அந்த நாளிலிருந்து ரேவதிக்கு வீடு என்றால் மாலதியின் வீடு, மாலதிக்கு வீடு என்றால் அது ரேவதியின் வீடு. இருவரின் பெற்றோர்களும் அவர்களை தங்கள் சொந்த மகள்களாகவே பார்த்தனர். பயிற்சி முடிந்த பிறகு மாலதிக்கு சென்னை மாநகராட்சி பள்ளியில் ஆசிரியர் வேலை கிடைத்தது. ரேவதிக்கும் சேலம் அருகிலுள்ள ஒரு தனியார் ஆரம்ப பள்ளியில் வேலை கிடைத்தது. அதே சமயம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் இளநிலை பொறியாளராக இருந்த ராகவன் என்பவருடன் ரேவதிக்கு திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு 1 மாதம் கழித்து ராகவனுக்கு சேலம் பிரிவில் நிரந்தர பணி கிடைத்தது. நகர நெரிசல் பிடிக்கவில்லை. அதனால் சேலத்திலிருந்து சில கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருந்த பனமரத்துப்பட்டி கிராமத்தில் ஒரு பழைய பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு இருவரும் குடியேறினர். அதன் பிறகு கடிதங்கள் மட்டுமே இவர்களது நட்பை இணைத்துக் கொண்டிருந்தன. அம்மா, நான் கிளம்புறேம்மா. மழை நேரமா இருக்கு. போகணுமாம்மா? கண்டிப்பா போகணுமா. அவ எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. சரி, அங்க போனதும் லேண்ட்லைன்ல ஒரு கால் பண்ணிடு. கண்டிப்பாம்மா. தாய் ஒரு டிஃபன் பெட்டியை கொடுத்தார். இதுல அதிரசம் இருக்கு. ரேவதிக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு செஞ்சேன். அத அவகிட்ட கொடுத்துடு. மறக்காம கொடுத்துடுறேம்மா. மாலதி சூட்கேஸை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். சென்னை எக்மோர் ரயில் நிலையம். இரவு ரயில். மழை காரணமாக ரயில் பல இடங்களில் நின்று நின்று சென்றது. அதனால் 4 மணி நேரம் தாமதமாக சேலம் சந்திப்பை வந்தடைந்தது. கடிகாரம் இரவு 12:20 மணியை காட்டியது. நிலையம் வெறிச்சோடி போயிருந்தது. மழை இன்னமும் கொட்டிக் கொண்டிருந்தது. ஆட்டோ, பனமரத்துப்பட்டி என்று சொல்லிவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஒரே ஒரு ஆட்டோ மட்டுமே நின்று கொண்டிருந்தது. அண்ணே, பனமரத்துப்பட்டிக்கு போகணும்னே. 50 வயது மதிக்கத்தக்க டிரைவர் அவளை ஒரு கணம் ஒரு மாதிரி பார்த்தான். இப்பவா? ஆமாம்னே. காலையில போனா நல்லா இருக்குமேம்மா. என் தோழி காத்துக்கிட்டு இருப்பானே. யாரோட வீடு அங்க? மின்சார வாரியத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரே ராகவன். டிரைவரின் முகத்தில் ஏதோ சொல்ல முடியாத மாற்றம். ராகவன் சாரா? ஆமா, ஏறுங்க. அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை.
ஆட்டோ மெதுவாக நகர்ந்தது. மழை துளிகள் முகத்தில் மோதின. சாலையின் இருபுறமும் இருள். அவ்வப்போது மின்னல் மட்டும் வானத்தை வெட்டியது. இந்த ஊர் ரொம்ப அமைதியா இருக்கே என்று பேச்சை தொடங்கினாள் மாலதி. அமைதியான ஊர்தாம்மா. நீங்க இந்த ஊர்க்காரரா? ஆமா. ராகவன் சார உங்களுக்கு நல்லா தெரியுமா? சில நொடிகள் அமைதியாக இருந்தான். நல்ல மனுஷன். அப்ப ரேவதி? அவங்களும் நல்லவங்க தான். மீண்டும் அமைதி. டிரைவரின் குரலில் ஏனோ ஒரு சிறிய தயக்கம் இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. ஆட்டோ கிராம எல்லையை அடைந்தது. அதே நொடி பட், முழு கிராமமும் இருளில் மூழ்கியது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மாலதி திடுக்கிட்டு போனாள். என்னாச்சுன்னு? கரண்ட் போயிடுச்சுமா. மழையினாலதானே? டிரைவர் பதில் சொல்லவில்லை. இன்னும் சில நிமிடங்களில் ஒரு பெரிய பழைய வீட்டின் முன் ஆட்டோ போய் நின்றது. இதுதாமா ராகவன் சாரோட வீடு. மாலதி பணத்தை நீட்டினாள். அவன் வாங்கி கொண்டு, மா சொல்லுங்கண்ணே, வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நல்லா கூப்பிட்டு பாருங்கம்மா. ஏன்? அவன் ஒரு கணம் வீட்டை பார்த்தான். அது அப்படித்தாம்மா என்று மட்டும் சொல்லிவிட்டு ஆட்டோவை வேகமாக திருப்பி மழைக்குள் மறைந்தான். மழையின் வேகம் அதிகரித்தது. மாலதி சூட்கேஸை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு சென்றாள். கதவு சிறிது திறந்தே இருந்தது. ரேவதி என்று அழைத்தாள். பதில் இல்லை. ரேவதி, நான் தான் மாலதி. காற்று கதவை மெதுவாக அசைத்தது. கிரீச் என்ற சத்தம் கேட்டது. மாலதியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. மழை சத்தத்தையும் தாண்டி வீட்டுக்குள் இருந்த அந்த அசாதாரண அமைதி அவளுக்குள் விளக்க முடியாத ஒரு பயத்தை எழுப்பியது. ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டு கொண்டு மெதுவாக அந்த இருண்ட வீட்டுக்குள் காலடியை எடுத்து வைத்தாள். அத்தியாயம் 2. வாசல் கதவை மெதுவாக தள்ளினாள் மாலதி. கிரீச்! கதவு எழுப்பிய சத்தம் அந்த அமைதியான வீட்டில் அசாதாரணமாக எதிரொலித்தது. ரேவதி! அவளுடைய குரல் வீட்டின் சுவர்களில் மோதி திரும்பியது. பதில் இல்லை. சூட்கேஸை கதவோரமாக வைத்துவிட்டு அவள் உள்ளே நுழைந்தாள். ஹாலில் இருந்த சோஃபா, மர நாற்காலிகள், சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த குடும்ப புகைப்படம் அனைத்தும் இருந்தன. ஆனால் வீட்டில் மனித நடமாட்டமே இல்லை. எங்க போயிருப்பாங்க? மெதுவாக தன்னிடமே கேட்டுக்கொண்டாள். அதே நேரத்தில் டக் டக் டக், மேல் மாடியில் யாரோ நடப்பதை போன்ற சத்தம் கேட்டது. மாலதியின் முகத்தில் சிறிய நிம்மதி. ரேவதி என்று மகிழ்ச்சியுடன் படிக்கட்டை பார்த்தாள். ஆனால் சத்தம் நின்று போய்விட்டது. ரேவதி, நான் வந்துட்டேன் ரேவதி. அமைதி. மீண்டும் மழையின் சத்தம். மின்சாரம் போயிருக்கு, அதனால மேல தூங்கிக்கிட்டு இருப்பாங்களோ என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டு சமையல் அறைக்கு சென்றாள். அங்கும் யாரும் இல்லை. அடுப்பில் பாத்திரம் இருந்தது. அருகில் பாதி குடித்த காஃபி டம்ளர். இதை இப்பதான் குடிச்ச மாதிரி இருக்கே. அவளது புருவம் சுருங்கியது. எல்லாமே இருந்தும் வீட்டில் யாருமே இல்லை. அப்போது அவளது வலது காலில் ஏதோ பிசு பிசுப்பாக ஒட்டியது. ஐயோ என்று பதறி காலை உதறினாள். இருட்டில் ஒன்றுமே தெரியவில்லை. கையை வைத்து தொட்டு பார்க்கவே தயக்கமாக இருந்தது. மெழுகுவர்த்தி எங்க இருக்கும்? சுவரை தடவிக்கொண்டே முன்னே நடந்தாள். பூஜை அறை, படுக்கை அறை, சமையல் அறை, எங்குமே கிடைக்கவில்லை. அப்போது வீட்டின் பின்புறத்தில் ஒரு சிறிய அறை அவளது கண்ணில் பட்டது. கதவு பாதியாக திறந்திருந்தது. ஸ்டோர் ரூமா இருக்குமா என்று மெதுவாக உள்ளே நுழைந்தாள். பழைய அலமாரி, மரப்பெட்டிகள், நெல் மூட்டைகள், மண்ணெண்ணெய் வாசனை. அலமாரியை திறந்தாள். மேல்தட்டில் ஒரு மெழுகுவர்த்தி, அதன் அருகில் தீப்பெட்டி. ஆனால் அவற்றுக்கு அருகே இருந்தது ஒரு பெரிய சமையல் கத்தி. இவ்ளோ பெரிய கத்திய இங்க எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க என்று ஆச்சரியப்பட்டாள் அவள். அவளுக்கு அது பற்றி யோசிக்கவே நேரமில்லை. தீப்பெட்டியை எடுத்து குச்சியை உரசினாள். முதல் குச்சி அணைந்து விட்டது. இரண்டாவது குச்சி எரிந்தது. மெழுகுவர்த்தி உயிர் பெற்றது. அந்த மங்கலான மஞ்சள் வெளிச்சம் ஸ்டோர் ரூம் முழுவதும் பரவியது. அப்பாடா என்று பெருமூச்சு விட்டாள். மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி கொண்டு வெளியே வந்தாள். அவள் முதலில் காலில் ஒட்டியிருந்ததை பார்க்க கீழே குனிந்தாள். மெழுகுவர்த்தி வெளிச்சம் தரையில் விழுந்தது. ஒரு நிமிடம் அவள் மூச்சே நின்று போனது. இதயம் வேக வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. தரையில் சிகப்பு நிறமாக ஒரு கோடு. அது மெதுவாக ஸ்டோர் ரூமை நோக்கி சென்றிருந்தது.
இது இது ரத்தமா? கைகள் நடுங்க ஆரம்பித்தன அவளுக்கு. அந்த இரத்த கோட்டை தொடர்ந்து மெதுவாக நடந்தாள். ஒவ்வொரு அடியும் அவளது இதய துடிப்பை மேலும் மேலும் அதிகரிக்கச் செய்தது. ஸ்டோர் ரூமின் மூலையில் யாரோ ஒருவர் குப்புற விழுந்து கிடந்தார். யாரது என்று நடுங்கியபடியே மெழுகுவர்த்தியை அருகே நீட்டினாள். வெள்ளை சட்டை, சட்டை முழுவதும் ரத்தம், முதுகில் ஆழமான கத்திக்குத்து. மாலதியின் உதடுகள் நடுங்கின. கடவுளே! தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த உடலை மெதுவாக திருப்பினாள். மெழுகுவர்த்தி வெளிச்சம் முகத்தில் விழுந்தது. ஐயோ! அவளது அலறல் அந்த வீட்டையே அதிர வைத்தது. அது ராகவன், ரேவதியின் கணவர். கண்கள் திறந்தபடியே இருந்தன. ஆனால் உயிர் இல்லை. ராகவன் சார்? அவள் குலுக்கினாள். எந்த அசைவும் இல்லை. அவள் பின்னால் 2 அடிகள் நகர்ந்தாள். மூச்சு வேகமாக ஓடியது. உடல் முழுவதும் வியர்வை. அதே நேரத்தில் ட்ரிங் 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 ஹாலில் இருந்த லேண்ட்லைன் தொலைபேசி ஒலித்தது. அந்த அமைதியை கிழித்துக் கொண்டு ஒலித்த அந்த மணி மாலதியை இன்னமும் பயமுறுத்தியது. அவள் ஒரு கணம் ராகவனின் உடலையும் ஒரு கணம் தொலைபேசியையும் மாறி மாறி பார்த்தாள். என்ன செய்வது என்று புரியாமல் நின்றாள். லேண்ட்லைன் மணி தொடர்ந்து அடித்துக் கொண்டிருந்தது. ட்ரிங் 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 ட்ரிங். மாலதியால் அங்கே நிற்க முடியவில்லை. அந்த சத்தம் யாரோ அவளது தலையில் சம்மட்டியை கொண்டு அடிப்பது போன்று இருந்தது. யாராவது எடுத்து பேசுங்களேன் என்று முணுமுணுத்தபடியே ஹாலுக்கு ஓடினாள். தொலைபேசியை எடுத்தாள். ஹலோ? அவளது குரல் நடுங்கியது. ஹலோ, யாருங்க பேசுறது? மறுமுனையில் ஒரு வார்த்தை கூட இல்லை. ஆனால் மிக மெதுவான மூச்சு சத்தம் மட்டும் கேட்டது. மாலதி காதை ரிசீவரில் இன்னமும் நெருக்கினாள். ஹலோ, பேசுங்க. அடுத்த நொடி இணைப்பு துண்டிக்கப்பட்டது. ரிசீவரை மெதுவாக வைத்தாள். அவளது கைகள் இன்னமும் நடுங்கிக் கொண்டிருந்தன. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். மீண்டும் ஸ்டோர் ரூமை நோக்கி திரும்பினாள். முதல்ல நம்ம வெளியில போய் உதவி கேட்கணும் என்று முடிவு செய்த அந்த நொடி டக் 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 டக். வாசல் கதவை யாரோ பலமாக தட்டும் சத்தம். மாலதி உறைந்து போய் நின்றாள். மீண்டும் டக் டக். யாரு என்று அவள் பயத்துடன் கேட்டாள். வெளியிலிருந்து வயதான குரல். நான்தாமா பக்கத்து வீட்டு சுப்பையா? மாலதி மெதுவாக கதவை திறந்தாள். மழையில் முழுவதும் நனைந்திருந்த 70 வயது முதியவர் ஒருவர் கையில் குடையுடன் நின்று கொண்டிருந்தார். யாருமா நீ? நான் மாலதி. அட, ரேவதி சொல்லுச்சே அந்த தோழியா? ஆமா. இப்பதான் வந்தியா? ஆமா. சுப்பையா வீட்டுக்குள் எட்டி பார்த்தார். மின்சாரம் போயிடுச்சு. இப்ப இந்த வீட்ல மட்டும் வெளிச்சம் தெரியுதே, அதான் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு போக வந்தேன். மாலதி பதில் சொல்ல முயன்றாள். ஆனால் அவள் தொண்டையிலிருந்து வார்த்தைகள் எதுவும் வரவில்லை. என்னம்மா, உடம்பு சரியில்லையா? ஒரு மாதிரி இருக்க, முகமெல்லாம் வெளிரி போயிருக்கு. இல்ல இல்ல. ஆமா, ரேவதியும் ராகவனும் எங்க? அந்த கேள்வியை கேட்டதும் மாலதியின் கண்களில் நீர் வழிந்தது. அது அது அவளால் சொல்ல முடியவில்லை. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? ஒரு கணம் உள்ள வாங்க, ஒரு சடலம் இருக்குன்னு சொல்ல வேண்டும் போல தோன்றியது அவளுக்கு. ஆனால் எப்படியோ தன் மனதை மாற்றிக்கொண்டாள். இந்த நேரத்தில் தெரியாத மனிதரிடம் எல்லாவற்றையும் சொல்வது சரியா என்ற தயக்கம் அவளுக்கு. இல்லைங்கய்யா, அவங்க வெளியில போயிருக்காங்க போல. சுப்பையா ஆச்சரியமாக பார்த்தார். எந்த நேரத்திலயா? சரி, ஏதாவது உதவி வேணும்னா என் வீடு இதுக்கு பக்கத்துலதான் இருக்கு, வந்து கேளுமா. சரி, கதவை நல்லா பூட்டிக்கோமா, ஜாக்கிரதையா இரு. சரி. முதியவர் மழையில் இருந்து இருளுக்குள் மறைந்தார். மாலதி கதவை மூடினாள். அவள் முதுகு முழுவதும் வியர்வை. மெதுவாக மீண்டும் ஸ்டோர் ரூமை நோக்கி நடந்தாள். கடவுளே, அது ராகவன் சார் தானே, நான் கனவு காணல இல்ல என்று முணுமுணுத்துக் கொண்டாள். அதே நேரத்தில் பளிச் மின்சாரம் வந்தது. வீடு முழுவதும் வெளிச்சம் பரவியது. மாலதி வேகமாக ஸ்டோர் ரூமுக்கு ஓடினாள். அங்கே அவள் கண்ட காட்சி, அவள் உடலில் இருந்த ரத்தம் உறைந்து போனது. ராகவனின் உடல் அங்கு இல்லை. தரையில் இருந்த ரத்தம் அங்கு இல்லை. காலில் ஒட்டிய பிசுபிசுப்பும் அங்கு இல்லை. ஸ்டோர் ரூமில் இருந்ததெல்லாம் பழைய பெட்டிகள், மூட்டைகள் மற்றும் அவள் ஏற்றி வைத்த மெழுகுவர்த்தி மட்டுமே. இது எப்படி? அவள் தடுமாறி பின்னால் நகர்ந்தாள்.
நான் பார்த்ததெல்லாம் உண்மை இல்லையா? அதே நேரத்தில் அவளது பார்வை அலமாரியின் மீது விழுந்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு பார்த்த அந்த பெரிய கத்தியும் இப்போது அங்கே இல்லை. அலமாரி காலியாக இருந்தது. கத்தியையும் காணோம். மாலதி பதட்டத்துடன் சுற்றிலும் தேடினாள். யாரோ அவள் சுப்பையாவுடன் பேசிக் கொண்டிருந்த அந்த சில நிமிடங்களுக்குள் வீட்டுக்குள் வந்து உடலையும் ரத்தத்தையும் கத்தியையும் மறைத்து விட்டார்களா? அப்படியானால் அந்த நபர் இன்னமும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறானா? அந்த எண்ணமே அவளது உடல் முழுவதும் சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அவள் மெதுவாக திரும்பினாள். அதே நொடி மேல் மாடியிலிருந்து யாரோ மெதுவாக நடந்து வரும் காலடி சத்தம் கேட்டது. டக் டக் டக். மாலதி மேலே பார்த்தாள். படிக்கட்டின் உச்சியில் ஒரு நிழல் நின்று கொண்டிருந்தது. அத்தியாயம் 3. யாரது? மாலதியின் குரல் உடைந்தது. தன்னுடைய பயத்தை அவள் வெளிக்காட்டிக் கொள்ள விரும்பவில்லை. அவளது உடல் முழுவதும் நடுங்கியது. படிக்கட்டின் மேல் நின்று கொண்டிருந்த உருவம் அசையவில்லை. மின்விளக்கு எரிந்து கொண்டிருந்தாலும் மேல் மாடி முழுவதும் அரை இருளாகவே இருந்தது. அந்த நிழலின் முகம் தெளிவாகவே தெரியவில்லை. மாலதி நடுங்கியபடி ஒரு அடி பின்னால் நகர்ந்தாள். யாருன்னு கேக்குறேன்ல? பதில் இல்லை. அந்த உருவம் மெதுவாக மெதுவாக ஒரு படி கீழே இறங்கியது. மாலதியின் இதயம் இன்னமும் வேகமாக துடித்தது. அவள் அருகில் இருந்த நாற்காலியை கெட்டியாக பிடித்து கொண்டாள். கடவுளே! அந்த உருவம் இன்னொரு படி இறங்கியது. மின்னல் வெட்டியது. ஒரு கணம் அந்த முகம் தெரிந்தது. ஐயோ! அலறியபடியே கண்களை மூடிக்கொண்டாள் மாலதி. அம்மா, அம்மா என்ற குரல் கேட்டது. மெதுவாக கண்களை திறந்தாள். அங்கே நின்று கொண்டிருந்தது 14 வயது சிறுவன். நீ யாரு? நான் முருகன். எங்கிருந்து வர நீ? நான் ராகவன் சார் வீட்டுக்கு தினமும் பால் கொடுக்க வருவேன். அதெல்லாம் சரி, இந்த நேரத்துல எதுக்கு இங்க வந்த? மழை காரணமா எங்க வீட்டு மாடு கயிறு அறுத்துக்கிட்டு ஓடி போயிடுச்சு. அதை தேடிக்கிட்டு வந்தேன். இந்த வீட்டுல வெளிச்சம் எரிஞ்சுது. அதாம்மா வந்தேன். மாலதி பெருமூச்சு விட்டாள். நீங்க ஏமா அழறீங்க? ஒண்ணுமில்ல. ஆமா, ரேவதி அக்கா இல்லையா? இல்ல. ராகவன் சார் இல்லையா? மாலதி பதில் சொல்லவில்லை. சிறுவன் வீட்டை சுற்றி பார்த்தான். நான் வரும்போது வாசல் திறந்து கிடந்துச்சே. ஆமா. அது சரியில்லையே. ஏன்? ராகவன் சார் எப்பவும் கதவை பூட்டாம தூங்கவே மாட்டாரு. அந்த வார்த்தை மாலதியை மீண்டும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. உனக்கு நல்லா தெரியுமா? நிச்சயமா தெரியும். நேத்து பாத்தியா அவரை நீயே? பார்த்தேன். எத்தனை மணிக்கு? சாயங்காலம் 6 மணிக்கு. அதுக்கப்புறம்? எனக்கு தெரியாது. முருகன் சிறிது தயங்கினான். அம்மா, என்ன? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு. இந்த ஊர்ல ராத்திரியானா இந்த வீட்டு பக்கம் யாருமே வரமாட்டாங்க. மாலதியின் புருவம் சுருங்கியது. ஏன் அப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பெரியவங்க பேசிக்கிறது, அவ்வளவுதான். என்ன பேசுறாங்க? எனக்கு தெரியாது. யாரு சொன்னா? என்னோட அப்பா. என்ன சொன்னாரு? இரவு ஆனா அந்த வீட்டு பக்கம் போகாதன்னு சொன்னாரு. காரணம்? அதையெல்லாம் அவர் சொல்லல. மாலதியின் மனதில் கேள்விகள் அதிகரித்தன. அப்போது வீட்டின் வெளியே ஜீப் சத்தம் கேட்டது. ஒரு போலீஸ் ஜீப். அதன் பின்னால் இன்னொரு சைக்கிள். முருகன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். மா, போலீஸ்மா! மாலதி அதிர்ச்சி அடைந்தாள். போலீஸா? ஆமாமா. சில நொடிகளில் வாசல் கதவு தட்டப்பட்டது. போலீஸ், கதவை திறங்க. மாலதி கதவை திறந்தாள். கம்பீரமான மீசையுடன் 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் உள்ளே வந்தார். நான் பனமரத்துப்பட்டி காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சண்முகம். அவருக்கு பின்னால் 2 காவலர்கள். நீங்க யாருமா? என் பேரு மாலதி. எங்கிருந்து வரீங்க? சென்னையில இருந்து. எதுக்காக வந்திருக்கீங்க? என் தோழி ரேவதிய பாக்குறதுக்காக. இன்ஸ்பெக்டர் சுற்றிலும் பார்த்தார். ஆமா, ரேவதி எங்க? தெரியல. ராகவன்? மாலதி அமைதியாக நின்றாள். நான் கேக்குறது உங்க காதுல விழலையா? நான் நான் அவளது குரல் தழுத்தழுத்தது. என்ன ஆச்சு? நான் இங்க வந்தப்போ அவள் அனைத்தையும் ஆரம்பத்தில் இருந்து கூறினாள். திறந்த கதவு, மின்வெட்டு, ஸ்டோர் ரூம், ரத்தம், ராகவனின் சடலம், லேண்ட்லைன், சுப்பையா, மின்சாரம், உடல் காணாமல் போனது, எல்லாவற்றையும் கவனமாக கேட்ட இன்ஸ்பெக்டர் சண்முகம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. பிறகு காவலர்களை பார்த்து, வீடு முழுக்க தேடுங்க என்றார். 10 நிமிடங்கள்.
ஒவ்வொரு அறையும், மேல் மாடியும், பின்புற தோட்டமும், கிணற்று பகுதியும் தேடப்பட்டது. எதுவுமே கிடைக்கவில்லை. ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. இன்ஸ்பெக்டர் மெதுவாக மாலதியை நோக்கி திரும்பினார். மாலதி, சார், நீங்க சொன்னதை நம்பணும்னா ஏதாவது ஆதாரம் வேணும். நான் பொய் சொல்லல சார். நானும் அப்படின்னு சொல்லலையே. அவர் ஒரு நொடி நின்றார். ஆனா இந்த வீட்டுல ஒரு சடலம் இருந்ததுக்கான சின்ன தடயம் கூட இல்லையே. மாலதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் திடீரென்று நினைத்தாள், சார், ஸ்டோர் ரூம்ல இருந்த கத்தி எங்க? அந்த கத்தி காணாம போயிடுச்சு. இருவரும் மீண்டும் ஸ்டோர் ரூமுக்குள் சென்றனர். இன்ஸ்பெக்டர் அலமாரியை பார்த்தார். அவர் கையை மேல் தட்டில் வைத்தார். அங்கே மிகச் சிறிய சிகப்பு நிற துளி ஒன்று உலர்ந்து போயிருந்தது. அதை விரலில் தொட்டு பார்த்தார். பிறகு எதுவும் சொல்லாமல் அந்த சிகப்பு துளியை அமைதியாக பார்த்து கொண்டே நின்றார். அத்தியாயம் 4. ஸ்டோர் ரூமில் சில நொடிகள் யாருமே பேசவில்லை. இன்ஸ்பெக்டர் சண்முகம் அலமாரியின் மேலிருந்த அந்த சிறிய சிகப்பு நிற துளியை உற்று பார்த்து கொண்டிருந்தார். ஒரு காவலரை அழைத்தார். முரளி, சார், ஒரு சுத்தமான வெள்ளை துணி எடுத்துக்கிட்டு வா. சில நொடிகளில் துணி வந்தது. அந்த சிகப்பு துளியை கவனமாக துடைத்து துணியில் மடித்துக் கொண்டார். மாலதி ஆவலுடன் கேட்டாள், சார், அது ரத்தம் தானே? இன்ஸ்பெக்டர் அவளை பார்த்தார். இப்பவே எதையும் முடிவு பண்ண முடியாதுமா. ஆனா உங்க கதைய நான் முழுசா நிராகரிக்கல. மாலதியின் முகத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை தோன்றியது. அதே நேரத்தில் ஒரு காவலர் வேகமாக உள்ளே வந்தார். சார், என்ன? ரேவதி அம்மாவோட அறைய பார்த்தோம். என்ன கிடைச்சது? அவங்க பயன்படுத்துற கைப்பை இருக்கு. வேற அலமாரி திறந்தே இருக்கு. நகை அதெல்லாம் அப்படியேதான் சார் இருக்கு. பணம் அதுவும் இருக்கு. இன்ஸ்பெக்டர் யோசித்தார். அப்படின்னா அவங்க அவசரமா வெளியில போயிருக்க முடியாது. மாலதி மெதுவாக கேட்டாள், சார், ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து? அதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும். சண்முகம் ராகவனின் படுக்கையறைக்குள் சென்றார். மேஜையின் மேல் ஒரு குடும்ப புகைப்படம். அதில் ராகவன், ரேவதி, நடுவில் மாலதியும் இருந்தாள். பழைய கல்லூரி சந்திப்பில் எடுத்த படம். அதை எடுத்து பார்த்த இன்ஸ்பெக்டர் சிரித்தார். நீங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய தோழிகளா? சார், ரேவதி எனக்கு தோழி மட்டும் இல்ல, பின்ன என்னோட சொந்த தங்கச்சி மாதிரி. சரி, கடைசியா எப்ப பேசுனீங்க? 3 நாளைக்கு முன்னாடி. என்ன பேசுனாங்க? மாலதி சிறிது யோசித்தாள். வந்துடு, ராகவன் உன்னை பாக்கணும்னு சொன்னாங்க. வேற? அவ்வளவுதான். பயமா, கவலையா, ஏதாவது குரல்ல தெரிஞ்சுதா? மாலதி கண்களை மூடி நினைத்து பார்த்தாள். இல்ல சார், நல்லா சந்தோஷமாவே பேசுனாங்க. அதே நேரத்தில் வீட்டின் வெளியே ஒரு பெண்ணின் அழுகை குரல் கேட்டது. யோயோ, என்ன ஆச்சு? அனைவரும் வெளியே ஓடினார்கள். சுப்பையா தாத்தாவின் மனைவி லட்சுமி அம்மாள். ஐயா, போலீஸ் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். இன்ஸ்பெக்டர் அமைதியாக கேட்டார். நீங்க ராகவன் குடும்பத்தை பத்தி என்ன சொல்ல முடியும்? தங்கம் மாதிரி சார் மனுஷன். யாரோடையாவது சண்டை? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல சார். எதிரி? அதுவும் இல்ல சார். இன்னைக்கு சாயங்காலம் பாத்தீங்களா? ஆமா. எத்தனை மணிக்கு? சுமார் 7 மணிக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ரேவதி வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. ராகவன் அவரு சைக்கிளை கழுவிக்கிட்டு இருந்தாரு. மாலதி உடனே கேட்டாள். அப்புறம்? லக்ஷ்மி அம்மாள் ஒரு நொடி அமைதியாக இருந்தார். ஒரு கருப்பு கலர் அம்பாசிடர் கார் வந்துச்சு. இன்ஸ்பெக்டர் திடுக்கிட்டார். காரா? ஆமா. யாரு வந்தாங்க? எனக்கு தெரியல சார். எத்தனை பேரு? மழையா இருந்ததுனால சரியா பார்க்க முடியல. அந்த காரை இந்த ஊர்ல யாரும் பயன்படுத்த மாட்டாங்க இல்லையா? அதுதான் சார் நானும் ஆச்சரியப்பட்டேன். இன்ஸ்பெக்டர் சண்முகத்தின் முகம் சீரியஸ் ஆனது. 1985 ஒரு சிறிய கிராமத்தில் இரவு நேரத்தில் கருப்பு அம்பாசிடர் கார் வருவது சாதாரண விஷயம் அல்ல. அதே நேரம் ஒரு காவலர் மீண்டும் ஓடி வந்தார். சார், என்ன? வீட்டோட பின்பக்கம் கிணத்துக்கிட்ட ஒரு செருப்பு கிடைச்சிருக்கு சார். அனைவரும் அங்கே ஓடினர். மழை இன்னும் நின்ற பாடில்லை. சேற்றில் ஒரு பெண்கள் அணியும் பழுப்பு நிற செருப்பு. மாலதி அதை பார்த்த உடனேயே கதறினாள். இது 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 யாரோடதுமா? இது ரேவதியோடது. அவள் குனிந்து செருப்பை எடுத்தாள். நான் தான் சார் சென்னையில வாங்கி கொடுத்தேன். அவளது கண்ணீர் அந்த செருப்பின் மேல் விழுந்தது. இன்ஸ்பெக்டர் கிணற்றை எட்டி பார்த்தார். இருள், மழை நீர் எதுவும் தெளிவாக தெரியவில்லை. டார்ச் கொண்டு வாங்க. ஒரு காவலர் டார்ச் ஒளியை கிணற்றுக்குள் அடித்தார்.
அனைவரும் மூச்சை நிறுத்தி பார்த்தனர். தண்ணீரின் மேல் மெதுவாக மிதந்து கொண்டிருந்தது ஒரு சிகப்பு நிற புடவையின் முன்துண்டு. மாலதி அலறினாள். ஐயோ ரேவதி! அத்தியாயம் 5. யாரு கிணத்துக்குள்ள இறங்காதீங்க. இன்ஸ்பெக்டர் சண்முகத்தின் குரல் அந்த இரவை கிழித்து கொண்டு வந்தது. கான்ஸ்டபிள், உடனே கயிறு கொண்டு வாங்க. 2 காவலர்கள் ஓடினர். மாலதி கிணற்றின் விளிம்பிலேயே நின்று கொண்டிருந்தாள். சார் சார், அது ரேவதி தான் சார், அவளை காப்பாத்துங்க சார். மாலதி, முதல்ல நீங்க பின்னாடி வாங்க. இல்ல சார், அவ பின்னாடி வாங்கன்னு சொல்றேன்ல. காவலர்கள் அவளை மெதுவாக பின்னால் அழைத்துச் சென்றனர். அவளது கண்கள் கிணற்றை விட்டு விலகவே இல்லை. சில நிமிடங்களில் ஒரு காவலர் இடுப்பில் கயிற்றை கட்டிக்கொண்டு கிணற்றுக்குள் இறங்கினார். டார்ச் வெளிச்சம் கிணற்றுச் சுவற்றில் ஆடியது. மேலே நின்று கொண்டிருந்த அனைவரும் அமைதியாக காத்து கொண்டிருந்தனர். 1 நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிடம். கீழிருந்து குரல் கேட்டது. சார், என்ன? இங்க யாருமே இல்ல சார். இன்ஸ்பெக்டர் புருவத்தை சுருக்கினார். நல்லா பாரு. பாத்துட்டேன் சார். அப்போ அந்த சிகப்பு புடவை? காவலர் கீழே குனிந்தார். சில வினாடிகளுக்கு பிறகு, சார் சொல்லு, இது புடவை இல்ல. அப்போ சிகப்பு நிற துண்டு. அதை மேலே அனுப்பினார். இன்ஸ்பெக்டர் அதை வாங்கி பார்த்தார். அது ஒரு பழைய புடவையின் கிழிந்த துண்டு. மாலதி நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள். இது ரேவதி இல்லை. ஆனால் அவள் எங்கே? அதே நேரத்தில் கிராம நிர்வாக அதிகாரி, தபால்காரர், இன்னும் சிலர் வீட்டின் முன் கூடினர். என்னாச்சு சார்? யாரோ காணாம போயிருக்காங்களாமே. கிராமம் முழுவதும் செய்தி பரவ ஆரம்பித்தது. இன்ஸ்பெக்டர் சண்முகம் கூட்டத்தை பார்த்தார். யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இது போலீஸ் விசாரணை. ஒத்துழைப்பு கொடுங்க. கூட்டம் மெதுவாக பின்னால் நகர்ந்தது. மழை கொஞ்சம் குறைந்திருந்தது. சுப்பையா தாத்தா மீண்டும் வந்தார். சார் சொல்லுங்க, ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன? இன்னைக்கு சாயந்தரம் அந்த கருப்பு அம்பாசிடர் கார்ல இருந்து இறங்கின ஒருத்தரை நான் பார்த்தேன் சார். மாலதி உடனே திரும்பி பார்த்தாள். யாரு? மழை அதிகமா இருந்துச்சு, அதனால முகம் சரியா தெரியல. ஆனா ஆனா என்ன? அவன் உயரமா இருந்தான். வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இருந்தான். அவன் ராகவன் கிட்ட ஏதோ கோவமா பேசினான். இன்ஸ்பெக்டர் கேட்டார். சண்டை போட்டாங்களா? அதெல்லாம் தெரியல. ஆனா ராகவனோட முகம் மாறி போச்சு. எவ்வளவு நேரம் இருந்தான்? ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது சார். அப்புறம் கார் போயிடுச்சு. நம்பரை பாத்தீங்களா நீங்க? மழையில தெரியல சார். அனைத்தையும் மாலதி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளது மனதில் ஒரு கேள்வி. ரேவதி ஏன் இதை பற்றி கடிதத்திலோ தொலைபேசியிலோ சொல்லவே இல்லை? அதே நேரத்தில் ஒரு காவலர் ஓடி வந்தார். சார், என்ன? ராகவன் சாரோட சைக்கிள் வீட்டுக்கு பின்னாடி கிடைச்சிருக்கு. அதுல என்ன விசேஷம்? சக்கரத்துல சேறு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, பின்புற கேரியர்ல. அவர் தயங்கினார். என்ன இருக்கு பின்புற கேரியர்ல? ரத்தக்கரை மாதிரி இருக்கு சார். இன்ஸ்பெக்டர் உடனே அங்கே பாய்ந்து ஓடினார். மாலத்தியும் பின்னால் பின்னால் ஓடினாள். டார்ச் வெளிச்சத்தில் சைக்கிளின் கேரியரில் சிறிய சிகப்பு துளிகள். அவற்றை பார்த்த இன்ஸ்பெக்டர் மெதுவாக குனிந்தார். விரலால் தொடவில்லை. அமைதியாக கவனித்தார். முரளி சார், இந்த சைக்கிளை யாரும் தொடக்கூடாது. காலையில கைரேகை நிபுணர்களை வரவழைக்கணும். அவங்க வந்து பார்க்கட்டும். சரி சார். அதே நேரம் மாலதியின் பார்வை சைக்கிளின் ஹேண்டில் பாரில் விழுந்தது. அதில் மழையில் நனைந்த ஒரு சிறிய காகிதம் சிக்கியிருந்தது. சார், அவள் சுட்டிக்காட்டினாள். இன்ஸ்பெக்டர் அதை மிக கவனமாக எடுத்தார். காகிதம் பாதி நனைந்து எழுத்துக்கள் அழிந்து போயிருந்தன. ஆனால் ஒரே ஒரு வரி மட்டும் தெளிவாக இருந்தது. யாரையும் நம்பாதே. அந்த வாசகத்தை பார்த்த இன்ஸ்பெக்டர் சண்முகம் அமைதியாக மாலதியை பார்த்தார். அதே நேரம் மாலதியும் அந்த காகிதத்தை பார்த்து கொண்டிருந்தாள். இருவர் மனதிலும் ஒரே கேள்வி. இந்த எச்சரிக்கை யாருக்காக, யாரால் எழுதப்பட்டது? அத்தியாயம் 6. மழை நின்று போயிருந்தது. ஆனால் அந்த கிராமத்தின் மீது படர்ந்திருந்த மர்மம் மட்டும் விலகவே இல்லை. இன்ஸ்பெக்டர் சண்முகம் அந்த ஈரமான காகிதத்தை மீண்டும் ஒரு முறை படித்து பார்த்தார். யாரையும் நம்பாதே. அதற்கு மேலிருந்த வரிகளும் கீழிருந்த கையெழுத்தும் மழை நீரில் அழிந்து போயிருந்தன. இது ராகவன் எழுதினதா என்று முணுமுணுத்தார். மாலதி அமைதியாக நின்று கொண்டிருந்தவள் திடீரென சார் என்று அவரை அழைத்தாள்.
இந்த கையெழுத்து யாரோடதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா சார்? முயற்சி பண்ணலாம். ஒருவேளை ரேவதியே எழுதியிருக்கலாம் இல்லையா? இன்ஸ்பெக்டர் பதில் சொல்லவில்லை. அவர் மனதில் வேறு எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அப்போது ஒரு காவலர் வேகமாக ஓடி வந்தார். சார், என்ன? டெலிபோன். எந்த டெலிபோன்? வீட்டுக்குள்ள இருக்கிற லேண்ட்லைன் சார். மறுபடியும் மணி அடிக்குது. அனைவரும் ஹாலுக்கு ஓடினார்கள். ட்ரிங் ட்ரிங். அந்த சத்தம் அந்த நேரத்தில் அந்த வீட்டையே அதிர வைத்தது. சண்முகம் போய் ரிசீவரை எடுத்தார். ஹலோ, இன்ஸ்பெக்டர் சண்முகம் பேசுற. சில நொடிகள் அமைதி. பிறகு மிக மெதுவான ஆண் குரல். இன்ஸ்பெக்டர். யார் பேசுறது? தேடாதீங்க. எத? ராகவன. நீ யாரு? தேடுனா? குரல் திடீரென்று நின்றது. பிறகு ஒரே ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பில் கேலியும் அச்சுறுத்தலும் இருந்தது. டக். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. டெலிபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு தகவல் சொல்லுங்க என்று காவலரிடம் உத்தரவிட்டார் சண்முகம். இந்த கால் எங்கிருந்து வந்துச்சுன்னு ட்ரேஸ் பண்ணியே ஆகணும். சரி சார். மாலதி மெதுவாக கேட்டாள். சார், யாரு பேசுனது? தெரியலம்மா. என்ன சொன்னாங்க? ராகவன தேடாதன்னு சொன்னாங்க. மாலதி அதிர்ச்சி அடைந்தாள். ராகவன் அவர்தான் இறந்து போயிட்டாரே. இன்ஸ்பெக்டர் அவளை பார்த்தார். அத நீங்க தான் சொல்றீங்க. ஆனா நான் இன்னும் அந்த சடலத்தை பார்க்கவே இல்லையேம்மா. மாலதி பேசாமல் அமைதியாக நின்றாள். அதே நேரம் வீட்டின் முன் ஒரு சைக்கிள் வந்து நின்றது. சார், தந்தி என்று குரல் கேட்டது. அனைவரும் வெளியே வந்தனர். தபால்காரர் கையில் ஒரு மஞ்சள் நிற தந்தி. ராகவன் சாருக்கு வந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் அதை வாங்கி பார்த்தார். அதில் நாளை காலை வருகிறோம். எல்லா ஆவணங்களும் தயாராக இருக்கட்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. அனுப்பியவரின் பெயர் தெளிவாக இல்லை. அரைப்பகுதி கிழிந்திருந்தது. ஆவணங்களா என்று சண்முகம் மெதுவாக வாசித்து பார்த்தார். என்ன ஆவணங்கள்? மாலதிக்கும் அதே கேள்விதான். ராகவன் ஒரு சாதாரண மின்சார வாரிய பொறியாளர். அவரிடம் என்ன ஆவணங்கள் இருந்திருக்க முடியும்? ராகவன் ஆபீஸ்ல யாராவது இருக்காங்களா என்றார் இன்ஸ்பெக்டர். ஒரு காவலர் பதிலளித்தார். சார், இபி ஆபீஸ்ல நைட் டியூட்டி இன்ஜினியர் இருக்காராம். சரி, உடனே ஜீப் எடுங்க, நான் அங்க போயிட்டு வந்துடுறேன். மாலதி உடனே சொன்னாள். சார், நானும் வரேன் சார். வேணாமா, நான் இங்க தனியா இருக்க எனக்கு பயமா இருக்கு சார். சண்முகம் ஒரு நிமிடம் யோசித்தார். சரி, ஆனா நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும். சரி சார். போலீஸ் ஜீப் பனமரத்துப்பட்டியை விட்டு சேலத்தை நோக்கி புறப்பட்டது. வழி முழுவதும் மாலதி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். சாலைகள் வெறிச்சோடி இருந்தன. மழை மீண்டும் மெதுவாக தூற ஆரம்பித்தது. மாலதியின் மனதில் எண்ணற்ற எண்ணங்கள் ஓடின. தோழியை பார்ப்பதற்காக வந்தத்தான் இப்போது இலக்கற்று ஜீப்பில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோமே என்று எண்ண ஆரம்பித்தாள் அவள். அப்போது ஜீப்பின் பின்புற கண்ணாடியில் ஒரு கார் தொடர்ந்து வருவது தெரிந்தது. அது ஒரு கருப்பு நிற அம்பாசிடர் கார். இன்ஸ்பெக்டரும் அதை கவனித்தார். டிரைவர், சார், வேகத்தை குறை. ஜீப் வேகத்தை குறைத்தது. பின்னால் வந்த கார் அதுவும் வேகத்தை குறைத்தது. வேகத்தை இப்போ அதிகப்படுத்து. ஜீப் பாய்ந்தது. அம்பாசிடரும் அதே வேகத்தில் பாய்ந்தது. மாலதியின் கைகள் குளிர்ந்தன. சார், எனக்கும் தெரியும். சண்முகம் மெதுவாக தனது ரிவால்வரை எடுத்தார். நம்மள யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. அடுத்த கணம் அம்பாசிடர் கார் மின்னல் வேகத்தில் போலீஸ் ஜீப்பை முந்தி வந்து குறுக்கே நின்றது. அத்தியாயம் 7. கிரீச். போலீஸ் ஜீப் திடீரென்று பிரேக் போட்டது. சில அடி தூரத்தில் குறுக்கே நின்று கொண்டிருந்தது கருப்பு நிற அம்பாசிடர். சாலை முழுவதும் அமைதி. மழை துளிகள் மட்டும் ஜீப்பின் கண்ணாடியில் தட்டி கொண்டிருந்தன. யாரும் கீழே இறங்கி வராதீங்க. இன்ஸ்பெக்டர் சண்முகம் ரிவால்வரை எடுத்தபடியே கூறினார். ஆனால் அந்த அம்பாசிடரின் கதவு திறக்கவில்லை. விளக்குகளும் அணைந்து விட்டன. கான்ஸ்டபிள் முரளி. சார், மெதுவா போய் பாருங்க. முரளி ரிவால்வரை கையில் பிடித்தபடியே காரை நோக்கி நடந்தார். மாலதியின் இதயம் படபடத்தது. கார் அருகே சென்ற முரளி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார். பிறகு ஆச்சரியமாக திரும்பினார். சார், என்ன முரளி, கார்ல யாருமே இல்ல. என்ன சொல்றீங்க? உண்மைதான் சார் சொல்றேன்.
சண்முகம் வேகமாக காரை நோக்கி ஓடினார். கார் கதவை திறந்தார். கார் காலியாக இருந்தது. சாவி மட்டும் இன்னமும் இக்னிஷியனில் இருந்தது. என்ஜின் சூடாக இருந்தது. இப்பதான் சார் ஓட்டி வந்திருக்கிறான் என்று முணுமுணுத்தார். மாலதியும் அருகே வந்தாள். சார், இது நம்மள நிறுத்துறதுக்காகத்தான் இப்படி பண்ணிருக்காங்க. ஆனா யாரு சார்? பதில் இல்லை. அதே நேரம் ஒரு பெரிய சத்தம். படார்! ஜீப்பின் பின்புற டயர் வெடித்தது. எல்லாரும் கீழே குனிங்க, சீக்கிரம் என்று கத்தினார் சண்முகம். ஒரு கணம் யாரோ துப்பாக்கியால் சுட்டுவிட்டார்களோ என்று நினைத்தனர். ஆனால் டயரில் ஒரு பெரிய இரும்பு ஆணி சிக்கி இருந்தது. வேணும்னே ரோட்ல போட்டிருக்காங்க சார் என்றார் முரளி. இன்ஸ்பெக்டர் சாலையை கவனித்தார். உண்மையிலேயே இன்னும் பல கூர்மையான ஆணிகள் சிதறி கிடந்தன. நம்மள சேலத்துக்கு போக விடக்கூடாதுன்னு யாரோ பிளான் போட்டிருக்காங்க. மாலதியின் முகம் வெளிரியது. அதே சமயம் அம்பாசிடர் காரின் பின்புற இருக்கையில் ஏதோ ஒரு வெள்ளை நிற காகிதம் இருப்பது மாலதியின் கண்களில் பட்டது. சார், அங்க பாருங்களேன். சண்முகம் அந்த காகிதத்தை எடுத்தார். அதில் சிகப்பு மையால் பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது. இன்னும் கூட நேரம் இருக்கு. இந்த வழக்க விட்டுட்டு போயிடுங்க. கீழே ஒரு சிறிய குறியீடு. முக்கோண வடிவம். பெயர் இல்லை, கையெழுத்து இல்லை. இன்ஸ்பெக்டர் அந்த குறியீட்டை பலமுறை பார்த்தார். இந்த சின்னத்தை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே என்று மெதுவாக சொன்னார். எங்க சார்? எனக்கு ஞாபகம் வரல. கான்ஸ்டபிள்கள் டயரை மாற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது மாலதி சாலையின் ஓரத்தில் ஏதோ ஒன்றை பார்த்தாள். சேற்றில் ஒரு தோல் பணப்பை. சார்? மாலதி அதை கீழே குனிந்து எடுத்து இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்தாள். அவர் அதை திறந்து பார்த்தார். அதில் பணம் இல்லை. ஆனால் ஒரு அடையாள அட்டை இருந்தது. அதில் பெயர் எஸ். குமார், முகவரி சென்னை, வேலை எதுவும் குறிப்பிடப்படவில்லை. புகைப்படம் மட்டும் இருந்தது. இவரை யாருக்காவது தெரியுமா என்றார் இன்ஸ்பெக்டர். அனைவரும் இல்லை என்று தலையசைத்தனர். மாலதியும் அந்த புகைப்படத்தை பார்த்து இல்லை என்றாள். இன்ஸ்பெக்டர் பணப்பையை மூடினார். இது ஒரு முக்கியமான ஆதாரமா கூட இருக்கலாம். டயர் மாற்றப்பட்டதும் ஜீப் மீண்டும் சேலத்தை நோக்கி புறப்பட்டது. இந்த முறை பின்னால் எந்த காரும் வரவில்லை. ஆனால் யாரோ தங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு மாலதியையும் இன்ஸ்பெக்டரையும் விட்டு நீங்கவே இல்லை. அதிகாலை 3 மணி. அவர்கள் சேலம் மின்சார வாரிய அலுவலகத்தை அடைந்தனர். இரவு பணியில் இருந்த காவலாளர் தூக்க கலக்கத்தில் கதவை திறந்தார். ராகவன் சார் என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். அவர் இன்னைக்கு ஆபீஸுக்கே வரல சார். நேத்து வந்தாரா? மதியம் வந்தாரு சார். எவ்வளவு நேரம் இருந்தாரு? ஒரு அரை மணி நேரம். அப்புறம் ஒரு பழுப்பு நிற பைய எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாரு சார். என்ன பை? பழைய ஃபைல் பை மாதிரி இருந்துச்சு சார். இன்ஸ்பெக்டர் உடனே கேட்டார். அதுல என்ன இருந்துச்சு? எனக்கு தெரியாது சார். அப்போது அலுவலகத்தின் மூத்த கணக்கர் உள்ளே வந்தார். இன்ஸ்பெக்டர் சார். சொல்லுங்க. ராகவன் சார் கிளம்புறதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் சார். நாளைக்கு நான் வரலன்னா இந்த அலமாரிய போலீஸ் முன்னாடி மட்டும் திறக்கணும் அப்படின்னு சொன்னாரு சார். இன்ஸ்பெக்டரும் மாலதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்படி அந்த அலமாரிக்குள் என்னதான் இருக்கிறது? அத்தியாயம் 8. மாலதிக்கு தலை வலிப்பது போல இருந்தது. தான் கிளம்பி வந்த நேரமே சரியில்லை என்று எண்ணிக்கொண்டாள் அவள். வரும்போதே வானை பிளந்து கொண்டு பொழிந்த மழை. ரேவதியை காணவில்லை. ராகவன் உயிருடன் இருக்கிறாரா என்றே தெரியவில்லை. கடவுளே, என்ன இது என்று அவள் வேண்டிக் கொண்டிருக்கும் போதே, சாவி எங்க என்று இன்ஸ்பெக்டர் சண்முகம் அமைதியாக கேட்டார். மூத்த கணக்கர் ராமசாமி தயக்கத்துடன் பதில் கொடுத்தார். சார், சாவி ராகவன் சாருக்கிட்ட தான் இருக்கும். சரி, டூப்ளிகேட் சாவி இருக்கு சார், அதை எடுத்துக்கிட்டு வாங்க. ராமசாமி அலுவலகத்தின் பழைய இரும்பு பெட்டியை திறந்து சிறிய சாவியை எடுத்துக்கொண்டு வந்தார். இது அந்த அலமாரிக்கான டூப்ளிகேட் சாவி சார். சண்முகம் சாவியை வாங்கிக் கொண்டார். அலுவலகம் முழுவதும் மிகவும் அமைதியாக இருந்தது. சுவரில் தொங்கியிருந்த கடிகாரம் அதிகாலை 3:20 என்று சொன்னது. அலமாரி முன் நின்றார் இன்ஸ்பெக்டர். சாவியை பூட்டில் நுழைத்தார். கிளிக்! பூட்டு திறந்து கொண்டது. மெதுவாக கதவை திறந்தார். உள்ளே ஃபைல்கள், சில வரைபடங்கள், ஒரு பழுப்பு நிற தோல் பை, அதன் மீது வெள்ளை காகிதம் ஒன்று,
பெரிய எழுத்தில் எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தன. இதை போலீஸ் மட்டுமே திறக்க வேண்டும். இன்ஸ்பெக்டர் அந்த பையை மேஜையின் மீது வைத்தார். மாலதி மூச்சை அடக்கிக் கொண்டு துடிக்கும் இதயத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். பையை இன்ஸ்பெக்டர் திறந்தார். உள்ளே மின்சார வாரியத்தின் சில கோப்புகள், கிராமங்களின் மின்கம்பி வரைபடங்கள் மற்றும் ஒரு சிறிய டைரி. டைரியை எடுத்தார் இன்ஸ்பெக்டர். முதல் பக்கத்தில் ராகவன் தனிப்பட்ட குறிப்புகள் என்று எழுதியிருந்தது. இன்ஸ்பெக்டர் வேகமாக படிக்க ஆரம்பித்தார். ஜூலை 8. 3 நாட்களாக ஒரு கார் என்னை பின்தொடர்ந்து வருகிறது. ஜூலை 10. அலுவலகத்தில் யாரோ முக்கியமான கோப்புகளை இடம் மாற்றி இருக்கிறார்கள். அடுத்த பக்கம் ஜூலை 13. நான் சந்தேகிப்பது உண்மையாக இருந்தால் பலருடைய உயிருக்கு இது ஆபத்து. மாலதி பதட்டத்துடன் கேட்டாள். சார், என்ன சார் விஷயம்? ஒன்னும் புரியல. இன்ஸ்பெக்டர் அடுத்த பக்கத்தை திருப்பினார். அது கடைசியாக எழுதப்பட்ட பதிவு. ஜூலை 15. இன்று இரவு அவர்கள் என்னை சந்திக்க வருகிறார்கள். நான் திரும்பி வரவில்லை என்றால். அதற்கு பிறகு பக்கம் கிழிக்கப்பட்டிருந்தது. யாரோ வேணும்னே இந்த பக்கத்தை எடுத்திருக்கிறாங்க என்றார் சண்முகம். மாலதி டைரியை பார்த்தாள். அதுல என்ன எழுதி இருந்திருக்கும்? அதுதான் நமக்கு இப்போ ஒன்னும் தெரியலையே. அதே நேரத்தில் அலுவலக தொலைபேசி மணி அடித்தது. ட்ரிங் ட்ரிங். ராமசாமி ரிசீவரை எடுத்தார். சில நொடிகள் கேட்டுவிட்டு பதட்டமாக இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்தார். சார், போன் உங்களுக்கு தான். ஹலோ. மறுமுனையில் ஒரு பெண்ணின் குரல், மிக மெதுவாக. இன்ஸ்பெக்டர்? யார் பேசுறது? நீங்க ராகவன் டைரியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? சண்முகம் திடுக்கிட்டு போனார். ஏய், யார் நீ? அடுத்தது அந்த டைரியோட கடைசி பக்கத்தை போய் தேடுங்க. நீ யாருன்னு சொல்லு முதல்ல. இல்லனா? குரல் நடுங்கியது. இன்னைக்கு இன்னொரு உயிர் போயிடும். ஹலோ ஹலோ. இணைப்பு துண்டிக்கப்பட்டது. காலை ட்ரேஸ் பண்ணுங்க என்று கத்தினார் இன்ஸ்பெக்டர். ஆனால் 1985 உடனடியாக அழைப்பை கண்டுபிடிப்பது எளிதல்ல. அவர் ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தார். மாலதி, சார், இது சாதாரண கொலை வழக்கில்ல. எனக்கும் அப்படித்தான் சார் தோணுது. யாரோ நம்மளோட ஒவ்வொரு நகர்வையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாலதியின் கைகள் நடுங்கின. அதே நேரத்தில் அலுவலக வாசலில் ஒரு ஜீப் வந்து நின்றது. ஒரு காவலர் மூச்சிறைக்க ஓடி வந்தார். சார், என்ன? பனமரத்துப்பட்டியிலிருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன தகவல்? ராத்திரி உங்ககிட்ட பேசினாரே சுப்பையா தாத்தா. ஆமா, அவருக்கு என்ன இப்போ? அவரை காவலர் மூச்சை சீர் செய்து கொண்டார். அவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க சார். இன்ஸ்பெக்டரின் முகம் மாறியது. மாலதியின் கையில் இருந்த ரேவதியின் கடிதம் கீழே நழுவி விழுந்தது. சுப்பையா, அவர் ஏதோ ஒரு உண்மையை சொல்ல தொடங்கி இருந்தார். ஆனால் அந்த உண்மையை முழுமையாக சொல்லும் முன்பே அவர் உயிருடன் இல்லை. அத்தியாயம் 9. போலீஸ் ஜீப் மீண்டும் பனமரத்துப்பட்டியை நோக்கி பாய்ந்தது. விடியற் காலை. மழை நின்றிருந்தாலும் சாலைகள் முழுவதும் சொத சொதவென ஈரமாக இருந்தன. ஜீப்பின் உள்ளே யாரும் பேசவில்லை. சுப்பையாவின் மரணம் இன்ஸ்பெக்டர் சண்முகத்தின் மனதில் பல கேள்விகளை எழுப்பியிருந்தது. மாலதி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது மனதில் 1000 எண்ணங்கள். சார், சுப்பையா தாத்தாவை ஏன் கொலை பண்ணிருப்பாங்க? அவரு எதையோ பார்த்திருக்கிறாரு, அல்லது அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. காலை 6 மணி. பனமரத்துப்பட்டி. சுப்பையாவின் வீட்டை சுற்றிலும் கிராம மக்கள் கூட்டமாக கூடி நின்றிருந்தனர். நகருங்க நகருங்க என்று காவலர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தினர். மாலதி வீட்டிற்குள் நுழைந்ததும் அவளது கண்கள் கலங்கின. சுப்பையா தாத்தா தரையில் விழுந்து கிடந்தார். அருகில் கவிழ்ந்திருந்த மர நாற்காலி, சுவற்றில் உடைந்த கண்ணாடி. அங்கே ஒரு பெரிய போராட்டமே நடந்திருந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. இன்ஸ்பெக்டர் முழு வீட்டையும் கவனமாக பார்த்தார். முரளி, சார், எதையும் தொடாத. அப்போது லக்ஷ்மி அம்மாள் அழுதபடியே வந்தார். சார், நான் காலையில கோவிலுக்கு போயிருந்தேன் சார். திரும்பி வந்தப்போ அவரால் எதுவுமே பேச முடியவில்லை. சரி, நீங்க மெதுவா சொல்லுங்க. வீட்டு கதவு திறந்து கிடந்துச்சு. உள்ள வந்தேன். இவரு. அவர் கதறி கதறி அழ ஆரம்பித்தார். மாலதி அவரை தாங்கி பிடித்து கொண்டாள். சண்முகம் மெதுவாக கேட்டார்.
நேத்து ராத்திரி அவர் யாரையாவது பார்க்க போறேன்னு உங்ககிட்ட சொன்னாராம்மா? இல்ல சார். பயந்த மாதிரி இருந்தாரா? லக்ஷ்மி அம்மாள் ஒரு நொடி யோசித்தார். ஆமா சார். எதுக்காகவோ அடிக்கடி ஜன்னல் வழியா வெளியில பாத்துக்கிட்டே இருந்தாரு. யாரையோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. அதே நேரம் ஒரு காவலர் ஓடி வந்தார். சார், என்ன? சுப்பையா தாத்தா கையில ஏதோ இருக்கு சார். ஷண்முகம் அருகே சென்றார். சுப்பையாவின் வலது கை இறுக மூடியிருந்தது. மெதுவாக விரல்களை பிரித்தார். உள்ளே ஒரு சட்டை பட்டன், கருப்பு நிறம். அதன் பின்புறத்தில் ஆங்கில எழுத்து ஆர். இது யாரோட பட்டன்? மாலதி கேட்டாள். இன்ஸ்பெக்டர் பதில் சொல்லவில்லை. அவர் பட்டனை பையில் வைத்துக் கொண்டார். வீட்டை விட்டு வெளியே வந்தபோது முருகன் ஓடி வந்தான். சார் சார். என்ன முருகா? நேத்திக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சார். என்ன? ராகவன் சார் வீட்டுக்கு பின்னாடி பழைய அரிசி ஆலை, அது உங்களுக்கு தெரியும் இல்ல? ஆமா, நல்லா தெரியும். நேத்து சாயந்தரம் அங்க ஒரு கருப்பு அம்பாசிடர் கார் நின்னுகிட்டு இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் உடனே கேட்டார். நிச்சயமாவா? ஆமா சார். யாராவது இறங்குனாங்களா அதுல இருந்து? 2 பேர் இறங்குனாங்க சார். முகம் தூரமா இருந்ததுனால தெரியல சார். ஆனா என்ன, அவங்க ராகவன் சாரோட பேசல. அப்போ யாருகிட்ட பேசுனாங்க? ஊர்ல யாரோ ஒருத்தர்கிட்ட. அவர் யாருன்னு எனக்கு தெரியல சார். இன்ஸ்பெக்டர் சண்முகம் உடனே ஒரு முடிவு செய்தார். அந்த பழைய அரிசி ஆலைக்கு நாம இப்ப போறோம். அந்த ஆலை பல வருடங்களாக மூடப்பட்டிருந்தது. பெரிய இரும்பு கதவு, உடைந்த ஜன்னல்கள், உள்ளே முழுக்க தூசி, சிலந்தி வலை. மாலதி உள்ளே செல்ல தயங்கினாள். சார், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சார். பயப்படாதீங்க மாலதி, நாங்க இருக்கோம். அவர்கள் உள்ளே சென்றனர். டார்ச் வெளிச்சம் சுவர்களில் சுற்றியது. திடீரென்று முரளி கத்தினார். சார், இங்க வாங்க. தரையில் புதிய காலடி தடங்கள், மழைக்கு பிறகு ஏற்பட்ட சேற்று தடங்கள். அவை ஆலையின் உள்ளே இருந்த ஒரு சிறிய அறை வரை சென்றிருந்தன. அந்த அறை பூட்டப்பட்டிருந்தது. உடைங்க என்று உத்தரவிட்டார் சண்முகம். படார்! கதவு உடைந்தது. அறைக்குள் அனைவரும் நுழைந்தனர். அறை காலியாக இருந்தது. ஆனால் சுவற்றில் ஒரு பெரிய தமிழக வரைபடம் ஒட்டப்பட்டிருந்தது. அதில் பல இடங்களில் சிகப்பு மையால் வட்டங்கள் போடப்பட்டிருந்தன. அவற்றில் ஒன்று பனைமரத்துப்பட்டி, மற்றொன்று சென்னை, மூன்றாவது கோயம்புத்தூர். இன்ஸ்பெக்டர் வரைபடத்தை உற்று நோக்கினார். இது சாதாரண வரைபடம் இல்ல போல இருக்கே. அதே நேரம் அறையின் மூலையில் இருந்த பழைய வானொலி திடீரென்று உயிர் பெற்றுக் கொண்டது. கிர் கிர். சில வினாடிகள் பேரிரைச்சல். பிறகு ஒரு ஆண் குரல். இன்ஸ்பெக்டர் சண்முகம், நீங்க ரொம்பவும் லேட்டா வந்திருக்கீங்க. மாலதி அதிர்ச்சியுடன் வானொலியை பார்த்தாள். அந்த குரல் தொடர்ந்தது. அடுத்த பலி உங்க கண் முன்னாடியே விழும். வானொலி மீண்டும் அமைதியானது. அறைக்குள் இருந்த அனைவரும் ஒருவரை ஒருவர் திகிலுடன் பார்த்து கொண்டனர். அத்தியாயம் 10. பழைய அரிசி ஆலையின் உள்ளே வானொலியின் கரகரப்பு நின்றது. அறை முழுவதும் பேரமைதி. இன்ஸ்பெக்டர் சண்முகமும் காவலர்களும் ஆலையின் மற்ற பகுதிகளை தேடிச் சென்றனர். மாலதி மட்டும் சுவரில் மாட்டப்பட்டிருந்த தமிழக வரைபடத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு பின்னால் கிளிக், துப்பாக்கியின் பாதுகாப்பு பூட்டு திறக்கும் சத்தம். திரும்பாத, கரகரத்த குரல். மாலதி மெதுவாக திரும்பினாள். கருப்பு மழை கோட்டு அணிந்து கொண்டிருந்த ஒரு மனிதன், கையில் துப்பாக்கி. இவ்ளோ தூரம் வந்துட்டியே, இனிமே உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. மாலதி பயந்தாள். நான் என்ன என்ன எதுக்கு நீ கொல்ல பாக்கற? நான் ஒரு சாதாரண டீச்சர் தானே. அவன் சிரித்தான். இந்த நாடகம் எல்லாம் போதும். உன்னை நாங்க சென்னையில இருந்தே கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ராகவன் உன்னை வரவழைச்சது எங்களுக்கு நல்லா தெரியும். மாலதி அமைதியாக அவன் கண்களை பார்த்தாள். ராகவன் எங்க? அத நீ தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. அவன் சிரித்தான். நான் மோகன். இந்த வேலைக்கு நான் ஒரு சாதாரணமான ஆள். எங்களை நடத்துறவன் வேற. அந்த வார்த்தையை மாலதி மனதில் பதித்து கொண்டாள். ரேவதி எங்க? இன்னும் உயிரோட தான் இருக்கா. மோகன் சிரித்தான். ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிரோட இருப்பா. அவ புருஷன் மறைச்சு வச்ச ஆதாரம் எங்கன்னு சொல்ல மறுத்துட்டா. அதனால அவன் சொல்லி முடிப்பதற்குள்
மாலதி மின்னல் வேகத்தில் அவன் கையை முறுக்கினாள். துப்பாக்கி கீழே விழுந்தது. ஒரே அடி. மோகன் தரையில் விழுந்தான். அதே நேரம் இன்ஸ்பெக்டர் சண்முகமும் காவலர்களும் உள்ளே ஓடி வந்தனர். அரெஸ்ட் ஹிம். காவலர்கள் மோகனுக்கு விலங்கு மாட்டினர். இன்ஸ்பெக்டர் தாழ முடியாத ஆச்சரியத்துடன் மாலதியை பார்த்தார். மாலதி, நீங்க? மாலதி தனது கைப்பையிலிருந்து ஒரு அடையாள அட்டையை எடுத்தாள். அதில் மத்திய புலனாய்வு அமைப்பு அதிகாரி மாலதி. சண்முகம் ஒரு நிமிடம் பேசவே முடியாமல் நின்று கொண்டிருந்தார். அப்படின்னா நீங்க டீச்சர் இல்லையா? இல்ல, அது என்னுடைய மறைமுக அடையாளம். மோகனை விசாரிக்க ஆரம்பித்தனர். ராகவன் எங்க? நீங்க கொன்னுட்டீங்களா? மோகன் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான். பிறகு, ஆமா, நாங்க கொன்னுட்டோம். ராகவன் எங்களோட கடத்தல் கும்பல கண்டுபிடிச்சிட்டான். மின்சார வாரிய வண்டிகளை பயன்படுத்தி வெடிபொருளும் ரகசிய ஆவணங்களையும் கடத்தினோம். அவன் சிபிஐக்கு தகவல் சொல்லிட்டான். அதனால அவனை கொலை பண்ண முடிவு பண்ணினோம். சிறிது நேர அமைதிக்கு பின் அவனே தொடர்ந்தான். அந்த ராத்திரி நீங்க வர்றதுக்கு முன்னாடியே அவனை ஸ்டோர் ரூம்ல கத்தியால குத்திட்டோம். மாலதியின் கண்கள் சிவந்தன. அப்ப நான் பார்த்தது எல்லாமே உண்மைதான். அது ராகவனோட சடலம்தான். இன்ஸ்பெக்டர் கேட்டார். அப்புறம் அந்த சடலம் எப்படி மறைஞ்சது? மோகன் சிரித்தான். நீ லேண்ட்லைன் பேச போனல, அப்புறம் சுப்பையா வந்தாருல, அந்த 2 நிமிஷத்துல எங்க ஆளுங்க பின்வாசல் வழியா உள்ள வந்தாங்க. சடலத்தையும் ரத்தம் படிஞ்ச விரிப்பையும் கத்தியையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. தரைய சுத்தம் பண்ணிட்டாங்க. நீ திரும்பி வந்தப்ப ஒண்ணுமே இல்ல என்று சொல்லிவிட்டு சிரித்தான். லேண்ட்லைன்ல பேசுனது யாரு? எங்க ஆளு. பேச வேண்டியது இல்ல, உன்னை பயமுறுத்தணும். நீ வெளியில போகாம இருக்கணும். அதுதான் எங்களோட நோக்கம். சரி, கருப்பு அம்பாசடர்? அதுவும் எங்களோடதுதான். ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்க அதுலதான் போவோம். சரி, சுப்பையாவை ஏன் கொன்னீங்க? மோகனின் முகம் கடினமானது. அவன் கார் நம்பரை பாத்துட்டான். என்னையும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். காலையில போலீஸ் கிட்ட சொல்ல போறேன்னு பேசிக்கிட்டு இருந்தான். அதனால அவனை உயிரோட விட முடியல. மாலதி மெதுவாக கேட்டாள். அப்போ ரேவதி? மோகன் சிரித்தான். அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. ராகவன் ஆதாரங்களை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு அவளுக்கு தெரியும்னு நினைச்சோம். அதனால பழைய அரிசி ஆலையோட கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சோம். ஆனா அவ ஒரு வார்த்தை கூட சொல்லல. சிபிஐ அதிகாரிகளும் காவலர்களும் பேஸ்மெண்ட் கதவை உடைத்தனர். இருள், ஈரமான சுவர். ஒரு மூலையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ரேவதி. ரேவதி? மாலதி ஓடினாள். ரேவதி அழ ஆரம்பித்தாள். மாலதி, நீ வந்துட்டியா? கயிறுகள் அவிழ்க்கப்பட்டன. நீ டீச்சர் இல்லையாடி? மாலதி புன்னகைத்தாள். உன்னை காப்பாத்துறதுக்காக தான் டீச்சரா வந்தேன். அதே நேரம் சிபிஐ அதிகாரி ஒருவர் ஓடி வந்தார். மேடம், ஒரு முக்கியமான தகவல். மோகன் இந்த கும்பலோட தலைவன் இல்ல. மோகன் சிரித்தான். எங்களை பிடிச்சா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சீங்களா? உண்மையான தலைவர் இன்னும் வெளியில தான் இருக்கார். அதே நேரத்தில் அரிசி ஆலைக்கு வெளியே ஒரு ஜீப் வந்து நின்றது. இறங்கியவர் சேலம் மின்சார வாரியத்தின் மண்டல செயற்பொறியாளர் பரமசிவம். இன்ஸ்பெக்டர், என்ன ஆச்சு? வாட்ஸ் ஹேப்பனிங்? அவர் பதட்டமாக நடித்தார். மாலதி அமைதியாக அவரை பார்த்தாள். பிறகு தனது பையிலிருந்து ராகவன் மறைத்து வைத்திருந்த முழுமையான ஆதார கோப்பை எடுத்தாள். ஏதத்தானே தேடிக்கிட்டு இருந்தீங்க? பரமசிவத்தின் முகம் வெளிரியது. அந்த கோப்பில் கடத்தல் கணக்குகள், வங்கி பரிவர்த்தனைகள், அம்பாசிடர் காரின் பதிவு எண், மோகனுடன் எடுத்த புகைப்படங்கள் அனைத்தும் இருந்தன. பரமசிவம், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சிபிஐ அதிகாரிகள் அவருக்கு விலங்கு மாட்டினர். இன்ஸ்பெக்டர் சண்முகம் ஆச்சரியமாக மாலதியை பார்த்தார். இந்த ஆதாரம் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? மாலதி மெதுவாக சிரித்தாள். ராகவன் என்ன வர சொன்ன கடிதத்துல. வீட்டுல இல்ல, நான் எப்போதும் நம்புற இடத்துல உண்மை இருக்கும் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருந்தாரு. அந்த இடம்? அந்த இடம் ரேவதி வீட்டுல இருந்த பழைய குடும்ப புகைப்படத்துக்கு பின்னாடி. நான் முதல்லயே அதை எடுத்துட்டேன். குற்றவாளிகள் எல்லாரும் என்ன சாதாரண ஆசிரியைன்னு நம்பணுங்கிறதுக்காக அந்த உண்மைய நான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்ல. ரேவதி கண்ணீருடன் மாலதியை அணைத்து கொண்டாள்.
அவளுக்கு தான் காப்பாற்றப்பட்டு விட்டதை நினைத்து சிரிப்பதா அல்லது தன் கணவன் இறந்து போனதை நினைத்து அழுவதா என்று தெரியாமல் ஒரு மாதிரியான அரை மயக்க நிலையில் இருந்தாள். இதோட இந்த கதை முடியுது. இது போல மேலும் பல நல்ல கதைகள் கேட்க கதையரசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தது வேற ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.